அபி வா 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 சீக்கிரம் எல்லாரும் வாங்க. சுடர் பிரியாணி செஞ்சிருக்காங்க. இதை சாப்பிட்டு பாரு, சூப்பரா இருக்கு. இதே டேஸ்ட்ல நம்ம எங்கேயோ சாப்பிட்ட மாதிரி இருக்குல்ல. டேய் கவன், இந்த மாதிரி யார் செய்வாங்கன்னு தெரியல. ஞாபகம் வரல அபி, ஆனா ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கு. டேய், இந்த டேஸ்ட் உனக்கு தெரியலையா? பக்கத்து வீட்டுக்காரங்க ரெசிபிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாலோ? தெரியல அபி. ஏய், அம்மா சமைச்சா இந்த டேஸ்ட்ல தான்டா இருக்கும். அட ஆமால, அம்மாவோட டேஸ்டா? ஆமா, அதேதான். அம்மா பிரியாணி சமைச்சா எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கு. அப்ப என்ன டேஸ்ட்? குடு குடு அபி. ஆமா, அம்மா கையில சாப்பிட்ட ஒரு டேஸ்ட் இருக்குமே, அது அப்படியே இருக்கு. என்ன சொல்றீங்க எல்லாரும்? உங்க அம்மா பிரியாணி செஞ்சா இப்படிதான் டேஸ்ட் இருக்குமா? ஆமா சுடர், ஆ? இது எங்க அம்மா சமைக்கிற மாதிரி டேஸ்டா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் சுடர். என்ன இப்பதான் என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு வெளியில வரேன். அதுக்குள்ள சமைச்சு எல்லாரும் சாப்பிடவே ஆரம்பிச்சிட்டீங்க போல இருக்கு. வாசனையில வீடே மணக்குது. என்ன ஸ்பெஷல்? அம்மா குக்கிங் ஸ்டைல்ல செம்மையா ஒரு பிரியாணி. ஆ, அதான் ஸ்பெஷல் பாட்டி. என்ன சொல்ற? ஒரு நிமிஷம் இருங்க பாட்டி, உங்களுக்கே புரியும். கவன், பாட்டிக்கு ஒரு ஸ்பூன் ஊட்டி விடு. என்ன அபி? நீங்க சாப்பிடுங்க பாட்டி, நான் சொல்றேன். நாங்க பாட்டி. சாப்பிடுங்க. எப்படி இருக்கு பாட்டி? இது இந்துவோட கைப்பக்கம் இல்ல? குழந்தைங்க தான் ஏதோ அவங்க அம்மா நினைப்புல இப்படி பேசுறாங்கன்னு பார்த்தா கனகவள்ளி அம்மாவும் இப்படி சொல்றாங்களே. யார் இதை சமைச்சது? சுடர். சுடரா? என்னமா சுடர்? நீயா சமைச்ச? ஆ, ஆ. எப்படி சுடர்? உனக்கு எப்படி இந்துவோட கைப்பக்குவம் தெரியும்? நீ இந்துவா பார்த்தது கூட இல்லையே, அப்புறம் எப்படி? நான் எப்பயும் போலதான் சமைச்சேன். ஆனா நீங்க சொல்றத கேட்டாதான் ஆச்சரியமா இருக்கு. உன் கைப்பக்குவம் எப்படின்னு எனக்கு தெரியுமா? நீ சமைச்சா நல்லதா இருக்கும். ஆனா இந்துமதியோட கைப்பக்குவம் அது எங்க மனசுக்குள்ள தங்கின விஷயம். அவளோட சமையல் அவ்வளவு பிரமாதமா இருக்கும். அதுவும் பிரியாணி எல்லாம் இந்துமதி சமைச்சா நானே எதை பத்தியும் யோசிக்காம கழுத்து வரைக்கும் சாப்பிடுவேன்னா பாத்துக்கோயே. அதனாலதான் சொல்றேன், இது இந்துமதியோட கைப்பக்குவம்னு. மா, வாப்பா எழில். என்ன ஏதோ இந்துவை பத்தி பேசின மாதிரி கேட்டுச்சு. அது உனக்கு எப்படி சொல்றது? வா வா, இங்க அது கூட. என்னம்மா? இத கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. பிரியாணியா? ஆமா. எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்லாமா? இல்லப்பா, நீ இத சாப்பிட்டு பாரு, உனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன், ஏதாவது ஸ்பெஷலா? இந்துவோட கைப்பக்குவத்துல சாப்பிடுவோமே அந்த மாதிரி. இல்ல இல்ல, அதே பிரியாணி தான். அவளே வந்து சமைச்ச மாதிரி இருக்குப்பா.
என்னம்மா சொல்றீங்க? ஆமா டாடி, சூப்பரா இருக்கு. அம்மா சமைச்ச மாதிரியே இருக்கு டாடி. எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா சமைச்ச மாதிரி டேஸ்டா இருக்கு டாடி. நிஜமாவா? ஆமா டாடி, சூப்பரா இருக்கு. அம்மா மாதிரியா? ம் யாரும்மா சமைச்சாங்க? சுடர் தான்ப்பா சமைச்சிருக்கா. எனக்கு வேண்டாமா, நீங்களே சாப்பிடுங்க. டேய் டேய் எழில், பாட்டி, டாடி இதெல்லாம் சாப்பிட்டாதான் ஷாக்கு. எங்களுக்கு பசிக்குது பாட்டி, நாங்க சாப்பிட போறோம். ஆமா ஆமா, சீக்கிரம் கொடுக்க போறியா இல்லையா? சரி வாங்க வாங்க உட்காருங்க. உட்காருங்க. இந்துவோட கை பக்குவம் இவளுக்கா? சான்ஸே இல்ல. சூப்பர். இந்துவோட கைப்பக்குவத்துல சாப்பிடுவோமே அந்த மாதிரி இருக்கு. அவளே வந்து சமைச்ச மாதிரி இருக்குப்பா. அம்மா சமைச்ச மாதிரி டேஸ்டா இருக்கு டாடி. இந்துவோட கைப்பக்குவத்துல சாப்பிடுவோமே அந்த மாதிரி. ஆமா ஆமா, அம்மா சமைச்ச மாதிரி தான் இருந்தது. அம்மா சமைச்ச மாதிரியே இருக்கு டாடி. ஆமா டாடி, சூப்பரா இருக்கு. எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா சமைச்ச மாதிரி டேஸ்டா இருக்கு டாடி. ஆமா டாடி, சூப்பரா இருக்கு. இந்து மாதிரி யாராலையும் சமைக்க முடியாது. அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆனா பசங்களுக்கு மட்டும் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்களே. இந்து சமையல்னா அவங்களுக்கு உயிர். அது எப்படி? நோ வே, ஐ கான்ட் பிலீவ் இட். இந்த சுடர் எப்படி ஏன் இந்து மாதிரி சமைக்க முடியும்? சான்ஸே இல்ல. இது தப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் டேஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்றதுல அது ஒன்றும் தப்பா இருக்காதுன்னு நினைக்கிறேன். எனிவேஸ், சுடர் சமைச்சது இந்து மாதிரி இருக்க போறது இல்ல. அப்படியே திரும்பி வந்துடலாம். ஆனா யாரும் நான் பிரியாணி டேஸ்ட் பண்றத பார்க்க கூடாது. அப்படிலாம் சாப்பிடணும்னு எந்த தேவையும் இல்ல.
யாரும் இல்லை, இதான் சரியான நேரம். வாசனை அப்படியே இருக்கு. அபி, இங்க பாரு. என்னது இது? இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ல கலந்துக்க நினைக்கிறவங்களுக்கு இன்வைட் கொடுத்துருந்தாங்க. இவன் டிராயிங்ல கலந்துக்கலான்னு வாங்கினான். ஆனா இன்னும் பேரே கொடுக்கல. ஆமா, நான் கூட ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல கலந்துக்கலான்னு ஒரு இன்விடேஷன் வாங்கியிருந்தேன். இதோ. ஓ, சூப்பர். நான் கூட பேர் கொடுத்தா தனியா காம்படிஷனுக்கு டாடி கிட்ட பர்மிஷன் கேட்கணும். அதுவும் டிராயிங் பர்மிஷன் கேட்டா கொடுப்பாரானே தெரியல. என்ன பண்றதுன்னே தெரியல. பேரே கொடுக்கல. இப்ப நீ இருக்கல, நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் பர்மிஷன் கேட்கலாம். எனக்கு மட்டும் அப்படியே பெர்மிஷன் கொடுத்துருவாரா? எப்பவும் போல ஒரே விஷயத்தை தான் சொல்ல போறாரு. அது என்னன்னு நமக்கே தெரியுமே. Study is most important thing. Go and study. கரெக்ட்டா சொல்றீங்க. ஆனா அந்த காம்படிஷனுக்கு எப்படியாவது போயே ஆகணும் பி. அதுக்கே நீ ஃபீல் பண்ற? அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கணுமே.
அதுதான் கடுப்பா இருக்கு. நம்ம ஊர் சுத்துறதுக்கே அப்பா கிட்ட பெர்மிஷன் வாங்க மாட்டோம். இதுக்கெல்லாம் யார் பெர்மிஷன் வாங்குவா? நம்ம போறோம், காம்படிஷன் அடிக்கிறோம், கப்போட வரோம். ஓகே ஓகே. ம் ஏ காவ்யா, சிங்கிங் காம்படிஷன் தானே இருக்கு, நீ கலந்துக்கிறல? வேணாம், நான் கலந்துக்கல. ஏன் அப்பாவுக்கு பயப்படுறியா? எனக்கு தான் ஸ்டேஜ் ஏறுனா பாட்டே வராதே. அப்புறம் எப்படி காம்படிஷன்லாம்? வேண்டாம். என்ன நீ சும்மா எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டு? உன்னை விட்டுட்டு நாங்க மட்டும் தனியா காம்படிஷன்ல கலந்துக்க முடியாது. நீயும் வர. ஆமா காவ்யா, நீயும் வா. அதெல்லாம் ஒன்னும் ஆகாது, பயப்படாத. நீயும் வா. வராத அபி. அதான் நாங்களும் சேர்ந்து வரோம்ல, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். என்ன 3 பேரும் அஞ்சலி பாப்பாவ தனியா விட்டுட்டு ஏதோ பேசிட்டு இருக்காங்க? என்ன விஷயம்? அது எங்க ஸ்கூல்ல காம்படிஷன் நடக்க போகுது. அபி மாதிரி, கவின் மாதிரி நிறைய பேர் நிறைய ஸ்கூல்ல இருந்து வந்து கலந்துக்க போறாங்க. வின் பண்ணா நிறைய பிரைஸ் கொடுப்பாங்களாம். அபியும் கவினும் கலந்துக்க போறாங்க. காவியாவையும் கலந்துக்க சொல்லிட்டு இருக்காங்க. ஓஹோ, அவங்க கலந்துக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எதுலயும் கலந்துக்கலையா? அபிக்கு மேக்கப் பண்ண தெரியும், கவினுக்கு டிராயிங் பண்ண தெரியும், காவியாக்கு பாட தெரியும், எனக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறத தவிர வேற எதுவுமே தெரியாது. சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறது கூட நல்ல திறமை தான். நீங்க ஏன் பேச்சு போட்டியில கலந்துக்க கூடாது? சாரி, ஐ ஹேவ் நோ இன்ட்ரெஸ்ட். கூழ் குடிக்க வேணா போவேன், குடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. குட் மார்னிங். குட் மார்னிங். இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ல கலந்துக்க போறீங்களா? ஆமா, வெளியூர்ல இருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. அங்க போய் காம்படிஷன்ல கலந்து வின் பண்ணா ஸ்கூலே பார்த்து கிளாப் பண்ணோம். சூப்பரா இருக்கும் சுடர். இது வரைக்கும் டாடிக்கு பயந்து எந்த காம்படிஷன்லயும் கலந்துக்கிட்டதே இல்ல. ஆனா இந்த தடவை எப்படியாவது கலந்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். காவ்யா தான் வழக்கம் போல பயப்படுறா. ஓ காவ்யா, நான் ஒன்னு சொல்லட்டுமா? இந்த ஸ்கூல் லைஃப்ல தான் நீங்க எல்லாத்தையும் நினைச்ச மாதிரி சந்தோஷமா என்ஜாய் பண்ண முடியும். இந்த மாதிரி நல்ல விஷயங்களை ஒதுங்கி இருக்க கூடாது. காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு தோத்தாலும் பரவாயில்லன்னு நினைச்சு பாரு, அது போதும். கரெக்ட். இப்ப நம்ம ஜெயிக்கலன்னு டாடி என்ன கேட்கவா போறாரு? பேரை நான் கொடுக்க தான் போறேன். வேணாம், நானே கொடுக்குறேன். அத கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லலாமே. நானே கொடுக்குறேன். காவ்யா சிரிக்காத, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதுல எல்லாருக்கும் லஞ்ச் இருக்கு, ஒழுங்கா சாப்பிடணும். சரியா? இந்த எப்படியோ அதே சாண்ட்விச்சை தான் கொடுத்துருக்க போறீங்க. சுத்த போர் பாட்டி. நேத்து மாதிரி பிரியாணி கிடைச்சா சூப்பரா இருக்கும். இருக்கும் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு சாம்பார் சாதமாவது கொடுத்து விடுங்க பாட்டி. உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு சாண்ட்விச் இல்ல, சாம்பார் சாதம் தான். சந்தோஷமா? ஏய் இருங்க இருங்க, கத்தி உங்க அப்பாவுக்கு நீங்களே காட்டி கொடுத்துருவீங்க போல இருக்கு. அவன் காதுல விழுந்துற போகுது. சும்மா இருங்க. என்னாச்சு? என்ன சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லப்பா,
அவங்கள விடு, காஃபி எடுத்துட்டு வரட்டுமா? ஆமாமா, காஃபி எடுத்துட்டு மனோ உனக்குமா? ஆமா ஆண்டி, உங்க அருமையான ஃபில்டர் காஃபி எனக்கும் வேணும். சரி சரி கொண்டு வரேன். இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம் பண்ணோம்? ஆபரேஷன்ஸ் மீட்டிங்ஸ் இருக்கு. அப்புறம் இன்னைக்கு ஈவினிங் அவார்ட் ஃபங்க்ஷன் இருக்கு. டாக்டர்ஸ் கவுன்சில்ல இருந்து உனக்கு பெஸ்ட் கைனகாலஜிஸ்ட்னு அவார்ட் கொடுக்கறாங்க. ஈவினிங் 6 மணிக்கு. அது இன்னைக்கு தானா மனோ? ஆமா. இந்தியாஸ் கிரேட்டஸ்ட் கைனகாலஜிஸ்ட் செடியன் சார் வரார்ல? மனோ, இன்னைக்கு ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோ. என்னால டிலே ஆயிடக்கூடாது, ஓகேவா? அபி, இவருக்கெல்லாம் யார் அவார்டு கொடுக்கறது? இவங்களே கொடுத்து இவங்களுக்கே கொடுத்துக்கிறது.